தாய்மார்கள் எப்படி இருக்கான கருணையே வடிவமானவர்கள் தாய்மார்கள். அப்பா பிள்ளைய அடிச்சுட்டா பொறுக்காது தாய்க்கு. ஆமா, அவ வேணா அடிப்பா, மத்தவங்க அடிச்சிடக்கூடாது. அதுலயும் பெத்த தகப்ப அடிச்சுட்டா கூட மனசு தாங்காது. ஏங்க பிள்ளைய போட்டு போயாம அடிச்சுக்கிட்டே இருக்கு, விடுங்க அவனை கூப்பிட்டு ஏன்டா நீ பாட்டுல அந்த ஆள் இருக்கல எழுத்து பேசிக்கிட்டு போடா, அங்கிட்டு போ, அத்தை வீட்டுக்கு போ, கடைக்கு போ, ஏதாவது பண்ணிட்டு வா. ஏன் அந்த மனுஷனோட எழுத்து பொறுக்காது தாய் உள்ளம். ஏன்னா 300 நாள் சுமந்திருக்கிறான். 7200 மணி நேரம் ஒவ்வொருத்தரும் கருவில் இருக்கிறோம். 7200 மணி நேரம் சுமக்கிற தாயார் தன் பிள்ளையை, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலேன்னு பாடுகிறார்கள். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. புள்ள ஓடி விளையாடுற ஒரு 5 வயசு 6 வயசு 7 வயசு இருக்கும். இந்த பையன் அப்படி ஓடிக்கிட்டே தெரிஞ்சவன் திடீர்னு விளையாட்டுத்தனமா வந்து தாயை எட்டி உதச்சு விட்டான். தாயை எட்டி உதச்சா ஒரு பல்லு விழுந்து போச்சு. தாய்க்கு தாயாருக்கு அவங்க அம்மாவுக்கு ஒரு பல்லே விழுந்து போச்சு. பல்லு விழுந்து போனா அவ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா. அழுகணும்ல, அழுகல, சிரிக்கிறா பிள்ளைய பார்த்து. என் மகன் எட்டி உதச்சிட்டா. பக்கத்துல இருந்த அம்மா கேட்கிறா பல்லு விழுந்து போச்சு, அதை கவலைப்படாம எட்டி உதச்சு பெருமையா பேசுறேன்னா. அதுதான் எனக்கு பெருமை. என் மகன் எட்டி உதச்சு ஒரு பல்லே விழுந்து போச்சு அப்படின்னு பெருமைப்பட்டாலாம். புள்ள பெரியவனான கொஞ்ச நாள் கழிச்சு 19, 20, 22 வயசு. இப்போ வந்து மகன் எட்டி உதச்சான், தடுமாறி கீழே விழுந்தா, அழுகுறா. இப்ப அந்த அம்மா கேட்டா, அன்னைக்கு உதச்சேன் உன் பல்லே விழுந்துச்சு, அப்ப நீ சிரிச்ச, இப்ப உதச்சேன் உன் பல்லு விழுகலையே, அப்புறம் ஏன் நீ அழுகுறன்னு கேட்டா. அதுக்கு அவ சொன்னா, அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற போது என் மகன் என்னை உதச்சு என் பல்லு விழுந்துச்சு, அதுக்கு நான் சிரிச்சேன். ஏன் என் புள்ள ஆரோக்கியமா தெம்போட இருந்திருக்கிறேன், பல்லு விழுகிற அளவுக்கு உதச்சேன், அது பெருமை. ஆனா இன்னைக்கு 24 வயது உதைகிறேன், என் பல்லு விழுகல, என் புள்ள தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன். நாளாம் அவள் தானே தாயி, அப்படித்தானே இருக்கணும் தாயி. புள்ள செத்தாலும் பரவாயில்ல, நாங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லைன்னு சொன்னவெல்லாம் தாயாக முடியுமா? அது